ஹலோ காய்ஸ், வெல்கம் டு குக்கிங் டைரி சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக 20 மினிட்ஸில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, லவங்கம், வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கூட நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சிக்கன் வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ரொம்ப ஆட் பண்ணால் புளிப்பு வந்துடும், அதனால தான். இப்போ இது கூடவே வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதும் கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நான் சும்மா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லாவே வரும். அதனால் 1/2 டம்ளர் தண்ணி போதும். குக்கரை மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் விடுங்க. இதை பாருங்கள், நம்ம 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறோம், ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இது கூட தேங்காவும் கசகசாவும் அரைச்சி நான் இப்போ சேர்த்துருக்கேன். தேங்காவை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.